வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் இந்த விவசாயியோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா நீ வேறு இடத்துல வேலை பார்க்குற, விவசாயிங்கிறியே, உனக்கு விவசாயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மண்ணில் இறங்கி நிலத்தில் விழுது விதையை விதைச்சா மட்டுமே விவசாயி கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் மனசில் நல்ல எண்ணங்களை விதைக்கிற நானும் ஒரு விவசாயி தான். இந்த புத்தாண்டு அன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். ஆனால் ஒரு அம்மா மட்டும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தாங்க. அந்த அம்மாவோட பேர் ருக்மணி. அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு மட்டும் இல்லை, தன்னோட பையனான விச்சுவோட பிறந்தநாளும் கூட. பிறந்தநாள் அன்னைக்கும் விச்சுக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுத்து அவனோட பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. கடந்த 5 வருஷமாக இது நடக்கலை. அதுக்கு காரணம் தனக்கு பிடிச்ச பொண்ணை விச்சு ஓடி போய் தன் அம்மாவோட எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். அதனாலேயே அம்மா கோவத்தில் அவங்ககிட்ட பேசுகிறதே இல்லை. என்னதான் பேசாமல் இருந்தால் கூட ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் விச்சுவோட பழைய ஆல்பங்கள் எடுத்து அவனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. தான் முன்னாடி வச்சுட்டு இருந்த ஆல்பத்தில் சின்ன வயசில் இருந்த தன்னோட பையன் மாங்காய் சாப்பிடும்போது தன்னோட சாறு உதட்டில் வடிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போது காலிங் பெல் அடித்தது. போய் கதவை திறந்தாங்க. பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் கவின். அத்தை இந்தாங்க, எங்கள் அம்மா அவங்கக்கிட்ட மாம்பழத்தை கொடுத்துட்டு வர சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க கையில் கொடுத்தான். இவங்க எதுவும் பெருசாக எக்ஸைட் ஆகாமல் சரின்னு அந்த மாம்பழத்தை வாங்கி கொண்டு போய் அந்த டேபிள் மேலே வச்சாங்க. இவங்க சோகமாக இருக்கிறதுக்கான காரணம் அந்த பையனுக்கு புரிஞ்சது. டக்குன்னு தான் ஃபோன் எடுத்தான். நேராக விச்சுவுக்கு கால் பண்ணான். ஹாய் விச்சு, ஹாப்பி பர்த்டே, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு நேராக அவங்க அம்மா கிட்ட ஃபோன் எடுத்து காமிச்சான். அந்த அம்மாவும் பையனை பிரிஞ்சிருந்த சோகத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் டக்குன்னு இந்த பையன் கொண்டு வந்த மாம்பழத்தை எடுத்து அந்த கேமரா முன்னாடி காமிச்சாங்க. விச்சுவுக்கு தான் அம்மா தாங்கிட்ட பேசுகிறதுக்கான என்ன வந்துருச்சு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அம்மா இன்றைக்கி நைட்டே நான் கிளம்பி வரேன்னு வந்தான். பையன் வரான்னு தெரிஞ்சதுமே அவனுக்கு பிடிச்ச மாங்காய் பச்சடி எங்கள் அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. நாளாக பிரிஞ்சிட்டு இருந்த அந்த குடும்பம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த கவினாலையும் அவன் கொண்டு வந்த அந்த மாம்பழனாலையும் குடும்பம் ஒன்றா சேர்ந்தது. எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக நைட்டு டின்னரை சாப்பிட ஆரம்பித்தாங்க. விச்சுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மாங்காய் பச்சடியோட. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், சின்ன வயசில் விச்சு மாம்பழத்தை கடிக்கும் போது அதனோட சாறு வதத்தில் படுற மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோ ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் அவங்க மறக்காமல் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அதை தான் பார்த்து